வருகிற தேர்தலிலே கூட்டணி யார் அமைப்பார் என்கிற பிரச்சனையை புரட்சி தமிழர் எடப்பாடி அவர் கையிலே விட்டுவிடுங்கள். வருகாலம் 2024 வெற்றி பெறுவதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய ஆட்சியை 53வது ஆண்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு அறிக்கை விட்டார் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள். அவர் என்ன சொன்னார் என்றால், எனக்கு பின்னாலே இந்த ஆட்சி இருக்கும் என்று புரட்சி தலைவர் அம்மா சொன்னார்கள். ஆகவே இந்த 53 ஆண்டிலே உங்களுக்கு நான் ஒரு சூழ் உரைக்கிறேன். எந்த தியாகமும் செய்து இந்த 53 ஆண்டிலே வருகிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மாவை ஆட்சியை திரும்ப கொண்டு வர எந்த தியாகமும் செய்வேன் என்று சொன்னார்கள். அந்த தியாகத்தை செய்ய கூடியிருக்கிற தொண்டர்கள் நீங்கள் அந்த தியாகத்தை செய்ய வேண்டும். அதற்கு நாங்களும் உறுதுணையா இருப்போம், எப்பொழுதும் உங்களுக்கு பாடுபடுவோம் என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.